ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கோல்டு வந்து ஏபிசிடி பேட்டர்ன் மூலமா பையிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகுது. இன்னும் கோல்டு வந்து பைட்ரில் தான் இருக்கு. கனரா பேங்க் நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரி எடுக்கும்போது இதனோட ஸ்டாப் லாஸ் 1 or 2 நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்காக எடுக்கலாம். டபுள் கன்ஃபர்மேஷன், ஒன்னு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், செகண்ட் ஒன் டபுள் பாட்டம். இது ரெண்டுமே வந்து 237க்கு மேல போகும்போது பைட்ரில் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபிபனாச்சி மூலமா நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளவு தூரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த ரீசனா வந்து ஹைக்கும் லோக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி நம்ம டிராப் பண்ணோம்னாக்கா இதனுடைய 60.618% பார்க்கும்போது 350. நம்ம இன்னும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பத்தி பார்க்கல. ஏற்கனவே நம்ம வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பத்தி தான் பார்த்திருந்தோம். வரக்கூடிய வாரங்கள்ல இந்த மூவிங் ஆவரேஜ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்டாக்ஸ்ல வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தெய்வ சிகாமணி. நம்ம வாரம் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் என்னென்ன கம்பெனி வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து இண்டிகேட் கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் டைம் நம்ம கோல்டை பற்றி சொல்லியிருந்தோம். கோல்டில் ஏபிசிடி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்தது, அதனால் வந்து அப் ட்ரெண்ட் வந்திருந்தது. அதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கோல்டில் 74,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் மெயின்டைன் ஆச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் லெவலான 80,900 and 82,000 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்கமிங் டேஸில். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கோல்டு வந்து ஏபிசிடி பேட்டர்ன் மூலமாக பையிங்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகுது. இன்னும் கோல்டு வந்து பைட்ரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன செல்லிங் வரலாம், ஆனால் ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து பையில் தான் இருக்குது. கோல்டு வந்து கடந்த வாரங்களில் வந்து அப் ட்ரெண்டாகவே வந்துட்டு இருக்கு. இப்போது கோல்டு செல் பண்ணக்கூடிய கம்பெனி லைக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் ஜுவல்லர், இந்த கம்பெனி எல்லாமே வந்து நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. இந்த டைமில் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இது ரொம்ப பீக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு பை பண்ணுறது அட்வைசபிள். லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டியோட லெவல்ஸு. நிஃப்டி வந்து 25,450க்கு மேலே கிராஸ் ஆச்சுனாக்கா 25,900 வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது ஈஸியாக வந்து 25,900க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய டார்கெட் ஈஸியாக வந்து மூவ் ஆகிடுச்சு. ஃபிளாக் பேட்டர்ன் மூலமாக இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே வந்து நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட் தான் இருக்குது. இதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து 26,300 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டில் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட் தான் இருக்குது. கோல்டை பற்றி பார்த்தோம், நிஃப்டியை பற்றி பார்த்தோம். இப்போ வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நமக்கு டெக்னிக்கலா இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு, இது மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்றது ஒரு நம்மளுடைய கப்பு போலவே இருக்கும். ஒரு பெரிய பாட்டம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மாலர் பாட்டம், இது மாதிரி இருந்தாக்கா இதுக்கு பேர் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் எந்த ஸ்டாக்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே இது மாதிரியான டெக்னிக்கலா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பையிங் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கனரா பேங்க். கனரா பேங்க் ரெண்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஒன்று வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கப் அண்ட் ஹேண்டலோட நெக் லைன் பிரேக் அவுட் வந்து 108 அண்ட் ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் வந்து 109. கனரா பேங்க் ஓவராலா 110க்கு மேலே போச்சுன்னா இங்கிருந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவலான 115 அண்ட் 120 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனரா பேங்க் நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரி எடுக்கும்போது இதோட ஸ்டாப் லாஸ் 1 or 2 நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்காக எடுக்கலாம். பிகாஸ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக்ஸ்ல டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ல ஒரு பாட்டம் வந்து பிகராகவும் இன்னொரு பாட்டம் வந்து ஸ்மாலராகவும் இருக்கும். ஆனால் இந்த டபுள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்ல ரெண்டு பாட்டமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து டபுள் பாட்டம். ஆல்மோஸ்ட் டபிள்யூ மாதிரி இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன். இது எந்த ஸ்டாக்ல ஃபார்ம் ஆயிருக்கு, இதனோட நெக்ஸ்ட் லெவல் என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். டபுள் பாட்டம் பேங்க் ஆஃப் பரோடால ஃபார்ம் ஆயிருக்கு. இதனுடைய 241 லெவல்ல வந்து இதனோட நெக் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே போல இதோட ட்ரெண்ட் லைனும் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், another one டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. 243க்கு மேல பை போகும்போது இதோட நெக்ஸ்ட் லெவலான 255 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரி அதை எடுக்கும்போது 235 இதோட பாட்டமோட லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு பையிங் போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஸ்டாக் இதே டபுள் பாட்டம்ல ஆஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2009க்கு மேல இங்க வந்து டபுள் பாட்டம் நெக் லைன் பிரேக் அவுட் ஆகுது. அதனால இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவல் 2150 அண்ட் 2250 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரியா போகும்போது இதோட ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த டபுள் பாட்டத்தோட 50% நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். 1900 ஸ்டாப் லாஸா வச்சு இங்கிருந்து நம்ம வந்து பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆஸ்ட்ரால் பிகாஸ் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்க ஸ்டாக் வந்து கேடிகே பேங்க். இதுவுமே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட நெக் லைன் வந்து 237க்கு மேல. கேடிகே பேங்கோட நெக் லைன் 237க்கு மேல போகும்போது இது வந்து இங்க இருந்து பை ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட்
ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன், ஒன்னு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், செகண்ட் ஒன் டபுள் பாட்டம். இது ரெண்டுமே வந்து 237க்கு மேல போகும்போது பை ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவல் 250 and 260 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம இதை ஷார்ட் டேர்ம் டெலிவரி எடுக்கும்போது இதோட ஸ்டாப் லாஸ் 225 ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரி எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் BPCL. இதுல நமக்கு டெக்னிக்கலா என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த சப்போர்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல்ல புல்லிஷ் ஹராமி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இப்போ பையிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 341 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனோட நெக்ஸ்ட் லெவல் 350 and 360 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபிபனாச்சி மூலமா நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளவு தூரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த ரீசனா வந்து ஹைக்கும் லோக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி நம்ம டிராப் பண்ணோம்னாக்கா இதனுடைய 60.618% பார்க்கும்போது 350 and 0.79% பார்க்கும்போது 360 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. BPCL பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா இந்த ஹராமியோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு பை போகலாம். 324 வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு டெக்னிக்கலா பார்த்து எடுத்தாலுமே ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு IRCTC. இதுவுமே நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து இது வந்து டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் லெவலில் புல்லிஷ் ஹராமி ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் புல்லிஷ் ஹராமியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த புல்லிஷ் ஹராமி ஹை லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ அரௌண்ட் வந்து 913 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம பை பண்ணலாம். இங்கேருந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லெவலான 960 and 980 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. அப்படி நம்ம பை போகும்போது இதனுடைய ஸ்டாப் லாஸ் ஆஃப் 879 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு நம்ம எடுக்கலாம். IRCTC சப்போர்ட் லெவல் அண்ட் புல்லிஷ் ஹராமி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு அப்போலோ டயர். ஏற்கனவே நம்ம வந்து கடந்த வாரங்களில் அப்போலோ டயர் வந்து ட்யூசர் பாட்டம் மூலமா பை ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம். அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அகைன் அப்போலோ ட்ரெண்ட் இப்போ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இதோட நெக் லைன் பிரேக் அவுட் ஆனாதான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நெக் லைன் வந்து பாத்தீங்கன்னா 533க்கு மேல போகும்போது இது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. நம்ம இன்னும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பற்றி பார்க்கல. ஏற்கனவே நம்ம வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பற்றி தான் பார்த்துருந்தோம். வரக்கூடிய வாரங்களில் அந்த மூவிங் ஆவரேஜை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த ஸ்டாக்ஸில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு அண்ட் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட பிரேக் அவுட் லெவல் 533க்கு மேலே போகும்போது பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 560 and 580 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் 517 நம்ம ஸ்டாப் லாஸா வச்சு ஷார்ட் டேர்ம்ல பையிங் போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் SBIN. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அப்டல் தான் இருக்குன்னு. அதே போல தான் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் SBI நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. 798ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனாலுமே இங்க வந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 820 and 840 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு டவுன் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அரௌண்ட் வந்து 780 ஸ்டாப் லாஸா வச்சு ஷார்ட் டேர்ம் டெலிவரியா எடுக்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை. நம்ம நேர் வந்து IREDA பத்தி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி டெக்னிக்கலா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். IREDA பொறுத்த வரைக்கும் பையிங்கான சிக்னல் எதுவும் கொடுக்கல டெக்னிக்கலா. ஸோ ஸ்டில் வந்து அது வந்து செல் ட்ரெண்ட் தான் இருக்கு. அது நெக்ஸ்ட் லெவலான 205 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால அது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து ஸ்டில் வந்து செல்லிங்கில் தான் இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்டாக்ஸ் PGEL பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரீசன்ட் பீரியட்ல இது வந்து டாப் லெவல்ல ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டு இருந்தாக்கா அந்த ஸ்டாக்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து அகைன் வந்து பை ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து பைல் தான் இருக்கு. ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா வந்து 650க்கு மேல போச்சுன்னா அகைன் பை ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது பை போகலாம். ஸோ அப்படி நம்ம பை போறோம் அப்படின்னாக்கா இந்த கன்சால்டேஷனோட லோ பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். 600 ஸ்டாப் லாஸா வச்சு நம்ம பை போகலாம். இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து டெக்னிக்கலா நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இதே போல வேற எந்த டெக்னிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.